மேசியாவின் ஜோதி, மேசியா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதலும் சமாதானம் உண்டாவதாக. மற்றும் ஒரு இனிய நன்னாளிலே ஓய்வு நாளின் பள்ளி பாடங்கள் நிகழ்ச்சியின் சார்பாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள கடந்து போகலாம். இதனால விசேஷமாய் போதகர் கெர்ஷோம், போதகர் சார்ல்ஸ் இருப்பது குறித்து மிகுந்த மகிழ்ச்சி. உங்கள் இருவரையும் நிகழ்ச்சிக்குள்ள நான் வரவேற்றுக் கொள்கிறேன். அருமையான பாடத்தை படிக்க இருக்கிறோம். பாஸ்டர் கெர்ஷோம், துவக்கி வைங்க. கர்த்தருடைய நாமத்திற்கு துதி கன மகிமையா உண்டாவதாக. 2024 ஆண்டின் கடைசி காலாண்டு, அதாவது 4வது காலாண்டிலே நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இந்த பாட காலாண்டின் நிறைவு பகுதிக்கு நாம் வந்திருக்கிறோம். இந்த பாடத்தின் தலைப்பானது யோவான் சுவிசேஷத்தில் உள்ள கருத்துக்கள். இந்த வார பாடம் கடைசி பாடம், பாடம் 13. பாடத்தின் தலைப்பு முடிவுரை, இயேசுவையும் அவரது வார்த்தையும் அறிதல். மனப்பாட வசனம் யோவான் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. அருமையான ஒரு வசனம். பாஸ்டர் சார்ல்ஸ், இந்த பாடத்துக்கான ஒரு அறிமுகம். பாடத்தின் அறிமுகத்தில் நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, மார்க்குவின் புத்தகம் எப்படி கலிலேயா நதியில் நடந்த கடைசி அனுபவத்தோடு முடிகிறதோ, அதே போல் இந்த யோவான் புத்தகமும் அவ்விதமாக அவருடைய சீஷர்களோடு அவருடைய உரையாடல் முடிகிறது என்று பார்க்கிறோம். சீஷர்கள் ஏறக்குறைய 3.5 வருஷம் கிறிஸ்துவோடு இருந்தார்கள். அநேக விஷயங்களை பார்த்தார்கள், அநேக விஷயங்களை அவர் மூலமாக கேள்விப்பட்டார்கள், கற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லும்போது மிகவும் குறைவான காரியங்களை அவர்கள் புரிந்து கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். அதிலேயும் குறிப்பாக அவருடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதலை குறித்து சொன்னதை முற்றிலுமாய் அவர்கள் புரிந்து கொள்ளவே இல்லை என்று பார்க்கிறோம். ஒருவேளை இதை நம்ம ரொம்ப தைரியமாக இன்றைக்கி பேசலாம். நம்ம சொல்கிறோம் அவங்களுக்கு அதெல்லாம் சரியாக புரியல, இன்றைக்கி நம்ம புரிஞ்சு இருக்கிறது என்று. ஆனால் அன்றாட ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் உய்த்து ஆராய்ந்து பார்ப்போமே என்றால் அந்த சீஷர்களைப் போல தான் நாமளும் இருக்கிறோம். நிறைய நேரத்தில் பைபிளை நல்லா படிக்கிறோம், பைபிளிலிருந்து சொல்லப்படுகிற பிரசங்கங்களை நாம் நன்றாக கேட்கிறோம். ஆனால் விசுவாசிக்கிறோமா, கீழ்ப்படுகிறோமா, அதன்படி செய்ய முற்படுகிறோமா என்பது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது. அதனால் சீஷர்களை மாத்திரம் நாம் குற்றப்படுத்திட்டு நாம் நல்லா இருக்கிறோம் என்று சொல்லவே முடியாது. அதனால் நாம் மிகுந்த மனத்தாழ்மையை அணிந்தவர்களாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை உய்த்து ஆராய்ந்து ஆண்டவருக்கு கீழ்ப்படிய நம்மை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அது பிற்பாடு தான் சீஷருடைய வாழ்க்கையில் வந்தது. எப்போ அப்படின்னா, அவர் பரமேறி போன பிறகு, ஆவியானுடைய வல்லமையை பெற்ற பிறகு தான் அவர்கள் கீழ்ப்படியவும் ஆண்டவருடைய வார்த்தையை வல்லமையாய் பிரசங்கிக்கவும் தேவனை மகிமைப்படுத்தும் செயலிலே அவர்கள் ஈடுபட்டார்கள் என்று பார்க்கிறோம். பொதுவாக ஒரு கேள்வி கேட்பாங்க, சோ வாட் அப்படின்னு. ஒரு கதையை சொன்ன பிறகு சோ வாட், அந்த சோ வாட் கேள்விக்கு தான் இப்போ இந்த பாடத்தை நம்ம படிக்க போகிறோம். சரி, இப்போ யோவான் 21ஆம் அதிகாரத்தில் 1லேருந்து 19 வசனங்களை வாசிக்கும் பொழுது இதில் நமக்கு புலப்படுகிற 2 காரியங்களை நீங்கள் விளக்கணும். என்னென்னா, மனிதனுடைய தாழ்மை, தேவனுடைய கிருபை. இயேசு கிறிஸ்து உயிர் திறந்த பிறகு இப்போ சீஷர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சிருச்சு, நம்ம பழைய வாழ்க்கைக்கு போவோம் அப்படின்றது போல் பேதுருவும் அவருடைய கூட்டாளிகள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அங்கே மீன் பிடிப்பதற்கு சென்று விடுகிறார்கள். ராவெல்லாம் மீன் பிடிக்கிறார்கள், ஒன்றும் அங்கே அகப்படவில்லை. அப்பொழுது அங்கே கடற்கரையில் இருக்கக்கூடிய ஒரு நபர், நீங்கள் வலது பக்கம் போடுங்கள்னு சொல்லுகிற மாத்திரத்தில் இவர்களுக்கு அதிகமான மீன்கள் அங்கே கிடைக்கிறது. உடனடியாக யோவான் கண்டு விடுகிறார், இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லி. இதை கேட்ட மாத்திரத்தில் பேதுரு வேகமாக என்ன செய்கிறாரு, அங்கே தண்ணீரிலே குதித்து அங்கே அக்கறைக்கு செல்வதை பார்க்க முடியும். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து சொல்கிறாரு, எப்பா, நீ என்னை அதிகமாக நேசிக்கிறாயா? ஆண்டவரே உமக்கு தெரியும் அப்படின்னு. அப்போ என்னுடைய ஆடுகளை நீ மெய்ப்பாயாக என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்படி 3 முறை கேட்கிறார். 3ஆம் முறை கேட்கும் பொழுது பேதுருவுக்கு புரிந்து விட்டது. ஏனென்று சொன்னால் அது எதை அங்கே சுட்டி காட்டக்கூடியதாக இருந்தது என்று சொன்னால், பேதுரு 3 முறை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மறுதலித்திருந்தார். அப்போ புரிந்து கொண்ட மாத்திரத்திலே அந்த 3ஆம் விசை அவர் பதில் சொல்லும் பொழுது, ஆண்டவரே உமக்கு எல்லாம் தெரியும், ஆம் ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன். அங்கே இயேசு கிறிஸ்து 2 முறை என்ன சொல்கிறார் அப்படின்னா, அகாப்பு என்கிற கிரேக்க வார்த்தையை பயன்படுத்துகிறார், தெய்வீக அன்பு. ஆனால் அதற்கு இவர் கொடுக்குற அந்த வார்த்தையெல்லாம் ஃபிலையோ, ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன். ஃபிலையோ என்று சொன்னால் ஒரு ஃப்ரெண்ட்லி, அந்த ஒரு அன்பை குறிக்கிறதாக இருக்கிறது. அப்போது தன்னை தாழ்த்துகிறதே இங்கே பார்க்க முடியும். ஒரு அதிக பிரசங்கித்தனமாக இருந்த பேதுரு, ஆண்டவரே உமக்காக நான் என்ன செய்வேன், என் உயிரையும் கொடுத்துருவேன், ஆண்டவரே உமக்காக நான் நிற்பேன் அப்படின்னு சொன்ன பேதுரு அங்கே ஆண்டவரை மறுதலித்ததை பார்க்க முடியும். இப்பொழுது தன்னை தாழ்த்துகிறார். அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் என்ன செய்கிறாரு, என்னுடைய ஆடுகளை நீ மெய்ப்பாயாக, வழிவழுகி போன ஒரு ஆத்மாவை தன்னுடைய கிருபையினாலே முடிசூட்டி
அவனுக்கு ஒரு பொறுப்பையும் கொடுத்து ஆண்டோடைய மந்தையில் சேர்ப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இல்லை ஆண்டோடைய கிருபை வெளிப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். யாருமே தேவனை தேடும் பொழுது அடிப்படையான ஒரு சாவி அவருக்கு வேணும்னா தாழ்மை என்று சொல்லப்படுகிறது. இந்த தாழ்மையை நாம் படிக்கும் பொழுதும் சிலுவை குறித்து நாம் எப்படி மேன்மை பாராட்ட முடியும்? ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா சிலுவையில் மரித்தவர் மிகவும் தாழ்மையானவர் என்பதை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். பாஸ்டர் சொன்ன அந்த பேதுருக்குரிய விளக்கத்திலிருந்தே நாம் வருவோமே. பேதுருவுடைய வாழ்க்கையின் முந்தின பகுதி என்ன அப்படின்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லாரும் என்னை விட்டு என்ன பண்ணிடுவீங்க, நீங்கள் ஓடி போவீங்கன்னு சொன்னதும் ரொம்ப பெருமையாக பேசுனது யார் தான்? பேதுரு தான். இவங்க எல்லாம் போனாலும் ஆண்டவரே நான் உங்களை விட்டு என்ன பண்ண மாட்டேன், போக மாட்டேன், உம்மோடு கூட வரவும் உம்மோடு கூட மறிக்கவும் நான் யார், ஆயத்தமாக இருக்கிறேன்ற அந்த பெருமையான பேச்சு அவருக்குள்ளே இருந்தது. ஆனால் இந்த 3 விசை ஆண்டவர் நீ என்னை நேசிக்கிறாயா என்று கேட்டபோது அவர் மனதுருகி தன்னை தாழ்த்துகிறார். பிற்பாடு தான் ஆண்டவர் சொல்கிறார், என் ஆடுகளை நீ மெய்ப்பாயாக என்று சொல்லுகிறார். இப்போ இதில் நம்ம என்ன ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளுகிறோம் என்றால், நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்தபொழுது அவர் அடிமையின் ரூபம் எடுத்து மிகுந்த தாழ்மையுள்ளவராக வந்தார். ஏன் அப்படின்னா பிதாவுக்கு சமமாய் இருப்பதை அவர் கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் அடிமையின் ரூபம் எடுக்கிறது என்பது ஒரு சாதாரண விஷயம். இப்போ நம்மெல்லாம் ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்துட்டோம், மறுபடியும் கீழே போனோம் அப்படின்னா நம்ம நிறைய யோசிக்கிறோம். மறுபடியும் நான் அங்கே போகணுமா, நான் அங்கேருந்து தானே வந்தேன். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. மேன்மையான ஸ்தானத்திலிருந்து தாழ பூமிக்கு பாவிகளாகிய நமக்காக மரித்தார் என்றால் அது சிலுவையில் தான் நாம் பார்க்கிறோம். அந்த சிலுவையின் காட்சி நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறது என்றால், நமக்குள்ளே இருக்கிற பெருமைகளை எல்லாம் என்ன பண்ணணும், விட்டோய வேண்டும். நிறைய நேரத்தில் பார்த்திங்கன்னா பெருமை எங்கே இருக்கிறதோ அங்கே பாவம் இருக்கும், பெருமை எங்கே இருக்கிறதோ அங்கே பகை இருக்கும், பெருமை எங்கே இருக்கிறதோ அங்கு பொறாமையும் எரிச்சலும் தங்கும். ஆனால் தாழ்மை இருக்கிற இடத்துல அன்பு இருக்கும், அன்பு சகலத்தையும் தாங்கும் என்று பார்க்கிறோம். கல்வாரி சிலுவையை நாம் பார்க்கும் பொழுது அன்பு நிறைந்த ஸ்தானமாக இருந்தது. ஏன்னா அங்கே தொங்கினவர் யார், நம்முடைய நேச கர்த்தர் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நல்ல பாடங்களை படித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் சந்திப்போம். பிரியமானவர்களே, ஒரு இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் நிகழ்ச்சி தொடரும். பிரியமானவர்களே, இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள நம்ம கடந்து போகலாமா? நல்ல பாடங்களை நான் படித்துக் கொண்டிருக்கிறோம். பேதுரு ஒரு தவறான பாதையை எடுத்து சென்றதாக இங்கே ஆசிரியர் குறிப்பிடுகிறார். என்ன பாதை எடுத்து சென்றார்? அந்த 3 முறை நீ நேசிக்கிறாயா என்கிற உரையாடலுக்கு பிறகு பேதுரு இன்னவிதமான மரணத்தை சந்திப்பார் என்று சொல்லி தீர்க்க தரிசனமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே உரைக்கிறார். அங்கே வசனம் 18 நாம் பார்க்கும் பொழுது நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு பின்பு அவர்கள் அங்கே அந்த கடற்கரை ஓரமாக கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்போது ராபோஜனம் பண்ணுகையில் அங்கே இயேசுக்கு பிரியமான சீஷன் அங்கே ஆண்டவருக்கு பின்னே வருகிறதை பார்த்த பேதுருக்கு ஒரு ஆர்வம் வந்து விட்டது. என்னை பற்றி ஒரு மரணத்தை நீங்கள் சொன்னீங்க, ஆண்டவரை இவனுடைய காரியம் என்ன என்று சொல்லி யோவானை குறித்து கேட்ட மாத்திரத்திலே ஆண்டவர் சொல்கிறாரு, வசனம் 22, நான் வருமளவும் இவனிற்கு எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன, நீ என்னை பின்பற்றி வா என்று சொல்லுவதை நாம் பார்க்க முடியும். இதில் நல்ல ஒரு பாடத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம். அப்பொழுதுதான் ஆண்டவர் பேதுருவை மீட்டு எடுத்திருக்கிறார். மறுபடியும் அவர் வழிவழுகி போவது போல இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு அநேகர் என்ன செய்கிறோம் அப்படின்னா, தேவன் நமக்கு ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார். நம்முடைய வேலை ஆண்டவரை பின்பற்றி செல்ல வேண்டும். நமக்கென்று ஒரு தீர்மானம் வைத்திருக்கிறார், நமக்கென்று ஒரு சித்தம் வைத்திருக்கிறார். அநேக வேலையிலே அவருக்கு நல்ல ப்ரமோஷன் கிடைச்சிருச்சு, அவருக்கு மட்டும் எல்லாம் கிடைக்குது, எனக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லி நாம் சோர்வடைகிற நிலைமைகளை நாம் பார்க்க முடிகிறது. பேதுருடைய அனுபவத்தில் நாம் என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், நாம் தேவனுக்கு உண்மையாக இருக்கும் பொழுது, அவரை பின்பற்றுகிற வேலையை நாம் செய்யும் பொழுது ஆண்டவர் மற்ற எல்லா காரியங்களையும் பார்த்துக்கொள்வார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த பாடத்தை நம்ம தொடர்ந்து நாம் படிக்கும் பொழுது இயேசு சொன்ன காரியம் சரியாக புரிந்து கொள்ளப்படவில்லை. அவர் என்ன சொன்னார், என்ன புரிஞ்சுக்கல. இங்கே இயேசு என்ன சொன்னார் என்பது இங்கே யோவான் 21ஆம் அதிகாரத்தில் கடைசியாக 22, 23 வாக்கியங்களிலே நாம் பார்க்கிறோம். என்னென்னா, இப்போது பாஸ்டர் ஏற்கனவே சொல்லிட்டு இருந்த அதே கான்செப்ட் தான். பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நீ சிறியவனாக இருந்தபோது உன் இஷ்டப்படியெல்லாம் நீ போன நடந்த செஞ்ச, ஆனால் இப்போ நான் சொல்கிறேன், முதிர் வயதான பிறகு நீ உன் கையை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு விருப்பமில்லாத இடத்துக்கு கூட்டி கொண்டு போவான் என்று அவன் மரிக்கப் போகிற மரணத்தை குறித்து சொன்னார். இப்போ இவர் ஆர்வ கோளாறுல இவருக்கு தெரியும். ஏன்னா இயேசுவோட ரொம்ப அதிகமாக நெருக்கமாக இருந்தவர் யார் தான்? யோவான். ஏன் அப்படின்னா இந்த திருவிருந்து ஆராதனையில் கூட அவருடைய மார்பிலே சாய்ந்திருந்தவர் இவர் தான். இப்போ அவரை குறித்து கேட்டதும் அவரை பற்றி உனக்கு என்ன அந்த தான் அதை பதில் சொல்லிட்டாரு.
ஆனால் இப்போ நம்ம இங்கே கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா 22வது வசனம், அதற்கு இயேசு, நான் வருமளவும் இவன் இருக்க உனக்கு சித்தமாயிருந்தால் உனக்கு என்ன, நீ பின்பற்றவா என்று அங்கே சொல்றாரு. 23வது வசனத்தில் சொல்லும் பொழுது, ஆகையால் இந்த சீஷன் மரிப்பதில்லை என்கின்ற பேச்சு சகோதரர்களுக்குள்ளே என்ன ஆயிற்றான், பிரபலமாயிற்று. ஆண்டவர் அங்கே என்ன சொல்ல நினைச்சார்னா, அவனுடைய காரியத்தை நீ ஆராய்ந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, உனக்கு என்ன ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரோ அதை நீ பார் என்று சொல்வது தான். ஆனால் இங்கே ஒரு இன்னொரு ஃபுல்ஃபில்மெண்ட்டும் இருக்கிறது. அதில் என்ன இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு அப்படின்னா, ஆகையால் இந்த சீஷன் மரிப்பதில்லை என்று பேச்சு சகோதரர்களுக்குள்ளே பரவி இருந்தது, ஆனாலும் அவன் மரிப்பதில்லை என்று இயேசு சொல்லாமல் இவரும் என்ன தான் பண்ண போகிறாரு, மரிக்க தான் போகிறார். ஆனால் அங்கே ஒரு வாக்கியத்தையும் ஆண்டவர் சொல்கிறார். அது என்ன அப்படின்னா, இந்த யோவான் கடைசியாக மரிக்க போகிற சீஷன், ஆனால் அவர் மரிக்கிறதுக்கு முன்பாக பத்மு என்னும் தீவிலே 1ஆம் அதிகாரத்திலே நாம் கவனிக்கும் பொழுது, இதோ இயேசு கிறிஸ்து அங்கு வருகிறார். எப்படி வருகிறார்னா, ஓய்வு நாளிலே இவருக்கு தரிசனம் கொடுக்க வருகிறார். அப்போ கடைசியாய் மீண்டும் கிறிஸ்துவை தரிசித்து மரித்த ஒரு சீஷன் தான் யாரு, இந்த யோவான். ஆனால் இந்த யோவானுக்கு அந்த ஒரு பாக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் இதே வாக்கியத்தில் சொல்லாமல் சொல்கிறாரு. அது அவர்களுக்கு புரியவில்லை, ஆனால் பிற்பாடு நாம் இதை புரிந்து கொண்டிருக்கிறோம் என்பது தான் ஒரு மேன்மையாக இருக்கிறது. அதுதான் கடைசி புத்தகமான வெளிப்படுத்தலாக எழுதப்பட்டதுன்னு சொல்லி நாம் பார்க்குறோம். தொடர்ந்து நம்ம பேசுவோம். இங்கே அடுத்த கட்டத்துக்குள்ளே நம்ம கடந்து போகிறோம். ஒளி, இருள், இந்த இரண்டுக்கும் உள்ள ஒற்றுமை வேற்றுமை என்ன, சத்தியத்தை நாம் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? யோவான் அங்கே 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். இருள் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது இந்த உலகம் இருளிலே இருந்தது. அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஒளியாக, தேவ ஒளியாக இங்கே மானுட அவதாரம் எடுத்த பொழுது அங்கே யூதர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அந்த ஒளியை நிராகரித்தார்கள். அப்போது ஒரு இருளிலே அவர்கள் இருப்பதை நாம் என்ன செய்ய முடியும், புரிந்து கொள்ள முடியும். அப்போது இதை குறித்து யோவான் 12:35 இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, இனி கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும், இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள், இருளிலே நடக்கிறவன் தான் போகிற இடம் இன்னதென்று அறியான். ஒளியிலே நடக்க வேண்டும் என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே தெளிவாக சொல்லுகிறார். இதை தான் அங்கே யோபின் வார்த்தையில் பார்க்கும் பொழுது, தெய்வீக வெளிப்பாடு என்பது நாம் சுயமாய் பெற்றுக்கொள்ள முடியாது. எனக்கு எல்லாம் தெரியும் அல்லது நான் சில புத்தகங்களை படித்து தெரிந்து கொள்வேன் என்று சொல்லி நாம் சொல்ல முடியாது. யோபு மிக அழகாக சொல்லியிருப்பார். அங்கே 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, வானபரியந்தம் உயர்ந்தது, பாதாளத்திலும் ஆழமானது. நம்முடைய சுயமாய் அந்த வெளிச்சம் நமக்கு கிடைக்காது. பரிசுத்த ஆவியானவரின் உதவி இல்லாமல் நாம் அந்த ஒளியை பெற்றுக்கொள்ள முடியாது. தேவனை பற்றிய அன்பை பெற்றுக்கொள்ள இயலாத ஒரு சூழ்நிலை நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அதற்கு பரிசுத்த ஆவியானவர் தான் என்ன செய்கிறாரு, நமக்கு பிதாவை குறித்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தும் அங்கே உணர்த்துவதை நாம் பார்க்க முடியும். ஆகினால் அந்த ஒளியை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாய் நாம் வாழ்வதற்கு பிரயாசப்பட வேண்டும். மத தலைவர்கள் தவறான அஸ்திவாரத்தின் மேல் நம்பிக்கை வைத்ததை குறித்து இயேசு எப்படி சுட்டி காட்டுகிறார்? இதை யோவான் 8ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சுட்டி காண்பிக்கிறார். எல்லாத்துக்கும் பிரச்சனை என்ன நினைக்கிறீங்க, சுயம்தான். இந்த சுயம் வருகிறது என்றாலே அந்த சுயத்தை நிறைவேற்றுகிறதுக்கான ஒரு விதமான பெருமை. அதை இப்போ இன்றைக்கி மாடர்ன் டேர்ம்ஸில் நம்ம ஈகோ என்று சொல்வோம். ஈகோனால கணவனுக்கும் மனைவிக்கும் பிரச்சனை, தலைவர்களுக்குள்ள பிரச்சனை, சபையில் விசுவாசிகளுக்கும் போதகர்களுக்குள்ள பிரச்சனை. காரணம் என்னென்னா, எல்லாமே அல்டிமேட்டாக என்னது, ஈகோ என்று பார்க்குறோம். அதே போல் தான் இந்த மத தலைவர்களுக்கும் ஒரு வகையான ஈகோ பிரச்சனை இருந்துச்சு. என்னென்னா, நாங்கள் இவ்வளோ வருஷமாக ஊழியம் செஞ்சிட்ருக்கோம், வருகிற மேசையா எங்களை அங்கீகரிப்பார், ஆனால் இவர் மேசையா என்று சொல்லுகிறார், அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறார், ஆனால் எங்களை என்ன பண்ணலை, அங்கீகரிக்கவில்லை. ஏன் இவங்களை ஆண்டவர் அங்கீகரிக்கலைன்றதை இவங்க புரிஞ்சிக்கல. ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா, இதோ நீங்கள் உங்களுடைய பிசாசினால் உண்டானவர்களாக இருக்கிறீங்க. அதை யோவான் 8ஆம் அதிகாரத்தில் 44 சொல்லும்பொழுது, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவுடைய இச்சையின்படியே செய்ய நீங்கள் என்னவா இருக்கிறீங்க, மனதாக இருக்கிறீங்க. அப்படின்னா சாத்தானுடைய பிரச்சனையும் துவக்கத்தில் என்ன அப்படின்னா, அவனுடைய ஆசையை நிறைவேற்றத்தக்கதாக அவன் என்ன பண்ணான், முயற்சிகளை எடுத்தான். அந்த சுயம் அவனுக்குள்ளாக நான் எனக்கு விருப்பமாகிறதையெல்லாம் செய்வேன் என்று அவன் திட்டம் தீட்டினது தான் என்ன ஆயிடுச்சு, பெரிய ஒரு மாபெரும் போராட்டமாகவே ஆகிவிட்டது. அந்த ஒரு போராட்டத்தின் ஒரு பகுதி தான் இப்போ இங்கே யார்கிட்ட இருக்குது, இந்த மத தலைவர்கள்கிட்ட இருக்குது. அப்போ ஆண்டவர் அங்கே என்ன சொல்கிறாருன்னா, ஒரே ஒரு வார்த்தையை தான் சொல்கிறாரு. அவன் பேசும்பொழுது பிசாசு தன் சொந்தத்திலிருந்து எடுத்து பேசுகிறான். அப்படின்னா தேவனுடைய வார்த்தையை அவன் கவனிக்கிறதில்லை,
பிதா கொடுத்திருக்கும் நியமனங்களை அவன் என்ன பண்ணவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே போல தான் இவ்வளோ நாள் நான் உங்களோட கூட வந்து போதிச்சிட்டு இருக்கேன், என்னுடைய வார்த்தைகள் ஒன்று கூட உங்களுடைய இருதயத்தில் போய் பதிகிறதற்கு என்ன இல்லை, இடம் இல்லாமல் இருக்கிறது என்பதை ஆண்டவர் அவர்களுக்கு காண்பிக்கிறார். நல்ல பாடங்களை படித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் சந்திப்போம். பிரியமானவர்களே, ஒரு இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் நிகழ்ச்சி தொடரும். பிரியமானவர்களே, இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ளே நம்ம கடந்து போகலாமா? நல்ல பாடங்களை நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். போதகர் கெர்ஷோம், உங்களுடைய கேள்வி என்னன்னா, இயேசுவிடத்தில் கொண்டு வந்த பிரச்சனை என்ன, அது இயேசு எப்படி அதை சந்தித்தார்? யோவான் 4ஆம் அதிகாரம் 46 54 வரையில் ஒரு அனுபவம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே ராஜாவின் மனுஷன் அவரை இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்படியாக வருகிறான். ஒரு விண்ணப்பத்தோடு வருகிறான், என் மகன் அங்கே வியாதிப்பட்டிருக்கிறான் என்று சொல்லி. அப்படி வந்த மாத்திரத்தில் அவனுக்குள்ள சில நிபந்தனைகள் இருந்தது. இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறான், ஆனால் அவர் மேசியா என்பதை தான் ஏற்றுக்கொள்வதற்கு அவர் தன்னுடைய விண்ணப்பத்திற்கு செவி கொடுத்து தன் வீட்டு வரையிலும் வந்து சுகப்படுத்துவார் என்று சொன்னால் நான் அவரை ஏற்றுக்கொள்வேன். ஒரு அரைகுறை விசுவாசம் இருந்ததை நாம் பார்க்க முடியும். ஒரு பரிபூர்ணமான விசுவாசம் அங்கே இல்லாமல் இருந்ததை நாம் பார்க்க முடிகிறது. இதை குறித்து அங்கே இந்த எழுத்தாளர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், இப்படிப்பட்ட பூலோக நியதிகள் மூலமாக நம் வேத வசனங்களையோ நம்முடைய விசுவாசத்தை வரையறுக்கும் பொழுது அது தப்பிதமாக போய்விடுகிறது. அப்படி இல்லாதபடிக்கு வேத வசனங்களே நமக்கு ஆதாரமாக நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா நாம் வைத்துக்கொள்ள வேண்டும், விசுவாசத்தின் நியதிகளாக நாம் வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதை இங்கே தெளிவாக சொல்லுகிறாங்க. அங்கே யோவான் 5ஆம் அதிகாரம் 46, 47 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, யோவான் 5, 46, 47, நீங்கள் மோசேயை விசுவாசித்தீர்களானால் என்னையும் விசுவாசித்திருப்பீர்கள், அவன் என்னை குறித்து எழுதியிருக்கிறானே, அவன் எழுதின வாக்கியங்களை நீங்களும் விசுவாசியாமல் இருந்தால் நான் சொல்லுகிற வசனங்களை எப்படி விசுவாசித்திருப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விசுவாசத்தை குறித்து அங்கே எழுதியிருக்கிறார், சொல்லியிருக்கிறதே நாம் பார்க்கிறோம். இப்போ கீழ்ப்படிதல், அன்பு, இதை இயேசுவிடத்தில் நம்ம காட்டும் பொழுது அன்பு இல்லாத கீழ்ப்படிதல், கீழ்ப்படிதல் அன்பு, இதனுடைய விளைவுகள் என்னவா இருக்கும்? ஆபத்தானதாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, அன்பு நம்மை நெருக்கி ஏவும் பொழுது நம்முடைய பெற்றோருக்கு நாம் என்ன பண்ணுறோம், கீழ்ப்படுகிறோம். சில நேரத்தில் பிள்ளைகள் சந்தோஷமாக கீழ்ப்படுகிறாங்களா அப்படின்னா இல்லை, ஒரு மாதிரி மன நெருக்கத்தில் எங்கள் அப்பா சொல்லிட்டாரு, எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க, வேறு வழி இல்லை, இதை நான் செய்கிறேன் என்று சொல்லி வசனத்தோடு கீழ்ப்படுகிற கீழ்ப்படிதல் அவங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்காது, அது பெற்றோரையும் என்ன பண்ணாது, சந்தோஷப்படுத்தாது. அதுபோல தான் அன்பில்லாத கீழ்ப்படிதல் என்று சொல்லுகிறதை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிறதும் இல்லை. அப்படிப்பட்ட கீழ்ப்படிதல் தேவனுக்கு மகிமையை என்ன பண்ணாது, கொடுக்காது என்பதை நாம் பார்க்கிறோம். பிதாவாகிய தேவனுக்கு மகிமையை கொடுக்க வேண்டும் என்றால் அன்பினால் ஏவப்பட்டு சந்தோஷமாக கீழ்ப்படுகிற கீழ்ப்படிதல். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேனே, பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் மோசேட்ட சொன்னார், சந்தோஷமாக யார் காணிக்கையை கொடுக்குறானோ அவன்கிட்ட மட்டும் எனக்காக நீ என்ன பண்ணு, காணிக்கையை வாங்க, ஆனால் முறுமுறுக்கிறவன்ட்ட என்ன பண்ணாத, தயவுசெய்து வாங்கவே வாங்காத அப்படின்னா ஆண்டவருக்கு அதில் என்ன இல்லை, விருப்பம் இல்லை என்று பார்க்கிறோம். இங்கே இந்த யோவான் 14ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் அதை கற்றுக் கொடுக்கிறார். 23வது வசனத்தில் சொல்லும்போது இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னிலே அன்பாயிருந்தால் அவன் என் வசனங்களை என்ன பண்ணுவான், கை கொள்வான். அப்போ இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அன்பாக இருக்கிற அப்படின்றதுக்கு ஒரே ஒரு அடையாளம் என்னன்னா, நீ என்னுடைய வசனத்தை என்ன பண்ணுவ, கை கொள்வா என்பதை சொல்லிட்டு அந்த வசனத்தின் தொடர்ச்சி பாருங்க, அவனில் என் பிதா என்னவா இருப்பார், அன்பாக இருப்பார். அப்போ ஒருவன் வசனத்திற்கு கீழ்ப்படுகிறான் அப்படின்னா அவர் மேலே யார் அன்பாக இருக்கிறா, பிதா அன்பாக இருக்கிறார். அதை தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, நாங்கள் அவரிடத்திலே வந்து அவரோட கூட வாசம் பண்ணுவோம் அப்படின்னா பிதாவாகிய தேவனும் வருவார், நானும் வருவேன், ஆவியானவரும் வருவார். ஏன்னா தேவத்துவத்தை குறித்து போன பாடத்தில் நாம் படித்தோம். மூவரும் நமக்குள்ளாக கிரியை செய்கிற ஒரு மேன்மையான அனுபவம். அதற்கு எடுத்துக்காட்டு வேற யாருமே கிடையாது, இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். இந்த 14 சாப்டருக்கும் 15 சாப்டருக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்குது. 15 சாப்டரில் ஒரே ஒரு வசனம் மாத்திரம் வாசிக்கிறேன். 15ஆம் அதிகாரம் 10வது வசனம், நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல. இன்றைக்கி நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, கற்பனையெல்லாம் வேணாம் பிரதர், அதெல்லாம் சிலுவையில் ஒளிஞ்சிருச்சு, அன்பு மட்டும் போதுன்னுவாங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு விளக்கத்தை இயேசு கொடுக்கவில்லை. இயேசு கொடுத்த விளக்கம் என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள், அதுதான், நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருந்தது போல். அப்படின்னா கற்பனையை கை கொள்வது தாங்க அன்பு. கற்பனை ஒளிஞ்சிச்சின்னு போதிக்கிறது அன்பு கிடையாது. ஏன் அப்படின்னா அதனுடைய தொடர்ச்சியை பாருங்கள், நீங்களும் என்னுடைய கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். அப்போ அன்பு இருந்தால் தான் கீழ்ப்படிதல் வரும், அன்பு இருந்தால் தான் சந்தோஷம் வரும்,
அப்படிப்பட்ட சந்தோஷத்தினால் உண்டாகும் கீழ்ப்படிதலை தான் ஆண்டவருக்கு மகிமையாக போகிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது யோவான் புத்தகத்தில் எங்கே பார்க்கிறோம்? யோவான் 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக்கொள்வேன் என்றார். இது எதை குறிக்க என்று சொன்னால், உயர்த்தப்படும் என்ற அந்த வாக்கியம் பயன்படுத்தப்படும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே உயர்த்தப்படும் பொழுது அவர் எல்லாரையும் தன் பக்கம் இழுத்துக்கொள்வார். கிறிஸ்துவனாலே ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்கிற மேன்மையான ஒரு சத்தியத்தை நாம் தெரிந்து கொள்கிறோம். இங்கே நம்ம என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்களோ, அவர் யாரெல்லாம் சந்தித்தார்களோ, சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்ததோ, நிக்கோதேமுவாக இருக்கட்டும் சரி, அங்கே சமாரிய ஸ்திரீயாக இருக்கட்டும் சரி, பெத்ஸ்தா குளத்திலே இருந்த அந்த நோய்வாய்ப்பட்ட மனிதனாக இருக்கட்டும், அனைவரும் அவர்களுடைய தெரிவுகளை தீர்மானித்திருந்தார்கள். வெளிச்சம் அவர்களுக்கு பிரகாசிக்கப்பட்டது. அதை எடுத்துக்கொள்வதும் நிராகரிப்பதும் என்கிற தெரிவை அவர்கள் என்ன செய்தார்கள்? தீர்மானித்து கொண்டார்கள். அதே போல இன்றைக்கு ஒருவேளை நமக்கு வெளிச்சம் கொடுக்கப்படும் பொழுது, இல்லை எனக்கு எல்லாம் தெரியும் என்க நாம் சுய புத்தியின் மேல் சாருகிற பிள்ளைகளாக இருப்போம் என்று சொன்னால் வழி விலகி போய்விடுவோம். நம்முடைய பாடம் என்ன சொல்கின்ற சொன்னால், வெளிப்படுத்தல் 14 தவறான தொழுகைக்கு, சுய புத்தி மேல் சாரும் பொழுது தவறான தொழுகைக்கு அது வழிவகுக்கும் என்பதை அங்கே வலியுறுத்துகிறதை பார்க்கிறோம். பாடத்தை நிறைவு செய்கிறோம் பாஸ்டர் சார்ல்ஸ். ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ச்சிக்கும் ஆரோக்கியத்துக்கும் என்ன சம்பந்தம் உண்டு? பிதாவாகிய தேவனோடு குமாரர் ஐக்கியமாக இருந்தது போல நாமும் கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமாக இருந்தால் தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மேம்படும். இப்போது நம்முடைய வாழ்க்கையை நம்ம திரும்பி பார்க்க வேண்டும். நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது போலவே என்னுடைய சுபாவங்களும் என்னுடைய குணங்களும் இருக்கிறது என்றால் இன்னும் நான் வளர்ச்சி அடையவில்லை என்பது தான் அர்த்தமாக இருக்கிறது. ஆனால் என்னை பார்க்கிறவர்கள் முன்பு இருந்தது போல இந்த மனுஷன் இல்லை, அவனுடைய வாழ்க்கையிலே மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்றால் அதற்கு காரணம் யார் தான்? கர்த்தர் தான், அவருடைய வசனம் தான், அவருடைய ஆவியானவர் தான். அதை யோவான் 15ஆம் அதிகாரத்தில் ரொம்ப அழகாக சொல்கிறார். 7ஆவது வசனத்தில், நீங்கள் என்னிலும் என் வசனம் இதோ உங்களிலும் நிலைத்திருந்தால். நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்திருக்கிறோம் என்பதற்கு ஒரே ஒரு அடையாளம் என்னென்னா, ஆண்டோடைய வசனம் என்னுடைய உள்ளத்தில், நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறது என்பது தான். அந்த வாக்கியத்தை தொடர்ந்து நாம் கவனிக்கும் பொழுது, நீங்கள் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் அப்படின்னா ஆண்டவர் ஒரு கனெக்ஷனை காமிச்சிட்டார். ப்ரேயர் லைஃப்பில் நம்ம என்ன கேட்குறோமோ அதை ஆண்டவர் நமக்கு கொடுப்பாரு. அவர்கிட்டேருந்து நம்ம வாங்கிக்கிறதுனால யாருக்கு உண்மையாக இருக்கணும்? எஜமானுக்கு உண்மையாக இருக்கணும். ஏன்னா நம்ம கேட்குறத அவர் கொடுக்குறாரு இல்லையா? அதே போல் நம்ம எதை கேட்க முடியும்? ஆனால் அவருடைய சித்தத்திற்கு ஏற்றாற் போல தான் நம்ம கேட்க முடியும். அவருடைய சித்தத்தை விட்டு போகிறதற்கு ஏதுவான எந்த காரியத்தையும் கேட்டால் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார்? கொடுக்க மாட்டார். சுயத்தை வெறுத்து கிறிஸ்துவை பிரதிபலித்து வாழும் பொழுது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மேன்மைப்படும் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். அருமையான பாடத்தை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நடத்தி கொடுத்ததுக்காக நிகழ்ச்சியின் சார்பாக உங்கள் இருவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, தேவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.